ஆமா. ஹாய் செல்லம்ஸ். வாங்க நம்ம வீட்ல என்ன சமையல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே வாங்க. காலையில் வந்து பொங்கல் வடை சாம்பார் சாப்பிட்டோம். இங்கே பாருங்க கொஞ்சோண்டு பொங்கல் மீந்துச்சு, சாம்பார் ஊற்றி வச்சுருக்கேன். வடை ஒரு ரெண்டே ரெண்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதியத்திற்கு சுட சுட சோறு. ஜெய் சாப்பிட்டுட்டு போயிட்டான், அவனுக்கு டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரசம் கொஞ்சம், முட்டை குழம்பு, உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு. ரொம்ப நாள் ஆச்சுல்ல இந்த மாதிரி வச்சு. அருமையான ஒரு உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்பா. நம்ம ரெசிபியும் போட்டிருக்கோம் பூஜாஸ் கிச்சனில் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாவக்காய் வறுவல், அருமையான ஒரு நாட்டு பாவக்காய். கசப்பு நல்லா தெரியும், சூப்பராக நல்லாயிருக்கும் பாவக்காய். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பீர்க்கங்காய் கூட்டு. இதோட தோல் எடுத்து வச்சுருக்கேன். நாளைக்கு வந்து இதை துவையல் பண்ணிடலாம் அந்த தோலை. சரிங்களா? வேறு லெவலில் சமைச்சிட்டோம், விரும்பின மாதிரி சாப்பிட போகிறோம். இன்றைக்கி ஒரு பிடி செல்லக்குட்டி ஸ்வீட்டில் டிஃபன் என்ன, லஞ்ச் என்ன, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்றைக்கி திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லங்களா வாழ்க வளத்துடன் எப்போதும் மகிழ்ச்சியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கப்பட்ட குட்டீஸ். பூஜா குட்டிக்கு நேற்றுக்கு சிறப்பாக போயிட்டு ஒரு 18 பேர் போய் புடவை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். 18 பேர் சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படியே கலகலகலன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எங்கே எடுத்தோம் என்ன ஏது அப்படின்றத பூஜா குட்டி சூப்பராக ஒரு விளாக் வந்து போட்டுருவாங்க. நிறைய வந்து அந்த சந்தோஷமான மூமெண்ட்ஸ்லாம் கேப்சர் பண்ணியிருக்கோம். சூப்பர். எனக்கு ஆசை, ரொம்ப நாள் ஆசை, இந்த இதெல்லாம் ஒன்று ஒன்றா கற்பனை பண்ணதெல்லாம் இன்றைக்கி கண்ணு முன்னாடி நடந்துட்டு வருது. சந்தோஷமாக இருந்துச்சு. நேற்றுக்கு செம்மையாக வந்து நம்ம டிஃபன்லாம் ரெடி பண்ணி அழகாக சாப்பிட்டுட்டு இங்கேருந்து தான், மாப்பிள்ளை வீட்டிலேருந்து இங்கேருந்து தான் எல்லாருமே கிளம்பி நம்ம போனோம். ஒரே வண்டியில் போனோம். அவங்க தனி வண்டி, நம்ம தனி வண்டியிலலாம் போனால் அந்த ஹாப்பினஸ் வந்து இருக்காதுன்றதுக்காக ஒரே வேன் புக் பண்ணி நம்ம இங்கேருந்து போயிட்டோம். அப்பா சூப்பராக புக் பண்ணியிருந்தாங்க. நல்லா புது வண்டினா புதுப்பட்டு நல்லா இருந்துச்சு. போயிட்டு ஜாலியாக போயிட்டு வந்தோம். சந்தோஷமான தருணங்கள்லாம் நிறைய உங்களுக்கு உங்களோட கண்களுக்கு விருந்தாக்குவோம். ஒன்று ஒன்றா இன்றைக்கி கூட பூஜா குட்டி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, போயிட்டு பாருங்கள். பெண் பார்க்கும் படலத்துக்கு ரெடியாக ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, போய் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம ஹேமாக்குட்டி சேனல்லையும் ஒரு கிரகப்பிரவேசத்துக்கு போன ஒரு ரிட்டன் கிஃப்ட், வித்தியாசமான ரிட்டன் கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க எங்களுக்கு. ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணி நாங்கள் வீடியோஸ் போட்டிருக்கோம். 3 மணிக்கு அப்பா இப்போ போட்டுருவார். நேரம் போட்டிருக்கணும், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வீடியோ எடுக்கும். ஸோ போட்டுருவார், அதையும் போய் பாருங்கள். நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணி வீடியோஸ் பார்க்குறீங்க ஹேமாக்குட்டி சேனலுக்கு, ரொம்ப சந்தோஷம். வேறு என்ன பட்டு? அவ்வளோதான். நம்மாழ்வா இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க www.nishopping.com வெப்சைட்டில் உங்களோட ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டில் கால் பண்ணுறீங்க, கால் பண்ணி ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் கேட்குறீங்க. நீங்கள் வெப்சைட்டில் போயிட்டு போய் அழகாக பார்த்துக்கோங்க. விலையை தான் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் அழகாக வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாட்ஸ்அப்பில் வந்து என்ன விலை அப்படின்னு கேட்குறீங்க. அட்லீஸ்ட் உங்கள் அட்ரஸ் அனுப்பிச்சிட்டு நீங்கள் விலை கேட்டால் கூட நாங்கள் இந்த ஊருக்கு இவ்வளோ ஷிப்பிங்கோட சேர்த்துன்னு சொல்லுவோம். வெறும் விலை சொல்லுன்றீங்க. விலை மட்டும் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் வெப்சைட்டில் போய் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இன்னொரு சந்தோஷமான விஷயம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். வர்ஷா குட்டி 4 வருஷ படிப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு போயிட்டு முடிச்சுட்டு வந்துட்டாங்க. சந்தோஷமாக இருக்குது. அந்த கிராஜுவேஷன் டே இன்னும் கொஞ்சம் நாளில் நடக்கும். அக்டோபர் மாதம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. டேட் வந்து ஒரு டேட் சொல்லியிருக்காங்க, அது அன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணலை இன்னும். ஸோ கிராஜுவேஷன் டேக்கு அன்றைக்கி நம்ம போவோம். மகிழ்ச்சியாக இருக்குது. எங்களுக்கு குழந்தைய விட்டுட்டு நாங்கள் சாப்பிட்றோம். எங்கேயாவது போனால் குழந்தையோட போக முடியல, ஒரு மனசு கஷ்டமாகவே இருந்தது. பூஜா குட்டி இன்னும் எத்தனை மாதம் இங்கே இருப்பாங்க? இது வந்து என்ன மாதம்? 8. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி மட்டும்தான். அவ்வளோதானே? செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி வர்ஷா குட்டி வராங்க. கல்யாண டேட் அப்படி சொல்லிடு. இல்லை ஜனவரி, அவ்வளோதான். 5 மாதம் தான் வந்து பூஜா குட்டி இருப்பாங்க. ஸோ 2 பேரும் பாருங்க சேர்ந்து அட்ராசிட்டி பண்ண போறாங்க இனிமேல் வீட்டை. நிறைய குக் பண்ணுவோம், ஆமா பண்ணுவோம். அங்க பாருங்க, அங்க பாருங்க. லாக்டவுன்ல நாங்க என்னென்னலாம் அட்ராசிட்டி பண்ணுவோம் அதெல்லாம் திரும்ப நாங்க பண்ணி மாதுளப்பழம் சாப்பிட்டோம். அம்மா வீட்டுக்கு வந்தோடனே என்ன கவனிக்க ஆரம்பிச்சாங்க. தலைக்கு எண்ணெய் வச்சு விட்டாங்க, பேன் பார்த்தாங்க, பேன் இல்ல இருக்கான்னு சொல்லிட்டு லைட்டா பார்த்தாங்க. அதுக்கப்புறம் மாதுளம்பழம் உரிச்சு கொடுத்தாங்க, சாப்பிட்ட. ஒரே ராஜா மரியாதை தாங்க எனக்கு வீட்டுக்கு வந்தோடனே. எனக்கு உண்மையா கவலையா இருக்கும். மத்தியானம் உட்காந்து சாப்பிடும்போது இது மட்டும் மிஸ்ஸிங்கா இருக்கும். அப்பா செகண்ட் ஷிஃப்ட் தான். ஸோ அப்பா, நானு, ஜெய், பூஜா 4 பேர் சாப்பிட்றோம். இது ஒன்றும் இல்லைன்றது மனசுக்கு வலிச்சுட்டே இருந்தது. குழந்தை நல்லபடியாக படிப்பு முடிச்சுட்டு வந்தாங்க, சூப்பராக பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்தது என்ன பண்ணலான்றதை பார்க்கலாம். ஆனால் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கட்டோன்ட்டேன். ஒரு 6 மாதம் போல் நீ வீட்டில் இரு. அப்புறம் நீ யூடியூபே உனக்கு ஓகேனாலும் அதையே பாரு, இல்லை வேறு எதுனா பண்ணாலும் பண்ணு. ஆனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஏன்னா உழைச்சிடுச்சு குழந்தை நிறைய. இந்த நைட் ஷிஃப்ட்டு அதெல்லாம் போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. ஸோ குழந்தை வந்துச்சு. இனிமேல் வந்து ஜாலியா எங்க கூட வந்து ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட 3 வேளை வீட்ல சாப்பிடுவேன். எங்க அம்மா ஜூஸ் போட்டு கொடுப்பாங்க, குடிப்பேன். வெல்கம் டு தி கிளப்.
பேபி கிளப். ஆமா 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 அடுத்த 4 வருஷமா அக்கா அப்படிதான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் வேலை பாக்குறேன். சும்மா உனக்கு கலாய்ச்சா உடனே அக்கா சும்மா இருக்காங்களா? அக்கா வேலை தான், எல்லாருக்குமே வேலை தான். சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்குதுங்க. இந்த ஒரு ஹாப்பினஸை நம்ம கிட்ட சொல்லணும், ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். இதை பண்ணிட்டேன். இனிமேல் வந்து நாங்கள் 5 பேரும் சேர்ந்து, அப்புறம் எங்கள் மாப்பிள்ளையும் அடிக்கடி வந்துடுவார். 6 பேரும் சேர்ந்து ஒரே ஜாலி தான் போங்க. வேற என்ன? அவ்வளோதாம்மா, ஹாப்பியாக இருக்கு. நான் நல்லா சாப்பிடுவேன் கைஸ். 3 வேளை வீட்டு சாப்பாடு சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவேன். காலையில் எங்கள் அம்மா ஜூஸ் போட்டு கொடுப்பாங்க, நான் குடிப்பேன். அதுதான். ஏன்னா பழம் ஜூஸ்ன்றதை விட பழம் கட் பண்ணி தருவேன். எல்லாரும் சாப்பிடும்போது சந்தோஷமா இருக்கும். எனக்கு தண்ணி நல்லா குடிப்பேன். நான் இது எல்லாத்தையுமே நான் மிஸ் பண்ணேன். இந்த 4 வருஷத்துல தண்ணி நல்லா குடிப்பேன். இது எல்லாமே பண்ணுவேன். வீட்டில் இருக்கும்போது ஸ்கின்னை நல்லா பார்த்துப்பேன், ஹேர் கேர் பண்ணுவேன். பாஷா படம் மாதிரி நான் 3 குத்துவிளக்கு ஏற்றிட்டேன்ப்பா. பெரிய பொண்ணை 2 டிகிரி படிக்க வச்சிட்டேன்ப்பா. பையனை MBA, அவனும் 2 டிகிரி படிக்க வச்சிட்டேன். இவளுக்கு மனசு விரும்பின படிப்பா. இதுக்கு தான் அதிகமான செலவே. சரிங்களா? டயாலிசிஸ். ஆமாம், அதனால இவளும் ஆசைப்பட்ட படிப்பை முடிச்சிட்டேன். ஸோ 3 குத்துவிளக்கு எங்கள் வீட்டில் ஏற்றி வச்சுப்பா. பாஷா படம் மாதிரி நாங்கள் உங்களுக்கு வீடியோ தான் போடல, ஆனால் பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாழ்க வளத்துடன். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. லவ் யூ ஆல். டாடா, பை பை பை.